பேர் வந்து மதியுதனி கலைமணி. நான் ஆதிபராசக்தி அக்ரிகல்ச்சரல் காலேஜ் ராணிப்பேட்டில் இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா வேளாண்மை வந்து படிச்சுட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகமான பறவைகள் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஒரு க்ரோ மட்டுமே என்ன பண்ணுன்னா 35,000 சீட்ஸை வந்து என்னென்னா போயிட்டு ஒரு இடத்துல வந்து ப்ராப்பகேட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அதிகமான காகங்கள் இருக்குங்கிறப்போ எவ்வளோ வந்து எத்தனை சீட்ஸ் அதை வந்து நம்ம இது வரைக்கும் ப்ராப்பகேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இதனால் வந்து கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது நடந்திருக்கு. 2.5 டிகிரி செல்சியஸ் வந்து டெம்பரேச்சர், அதாவது டெம்பரேச்சர் அதிகமானதுனால எங்களுக்கு 2.5 டிகிரி செல்சியஸ் வந்து சீ லெவலோட ரைஸுமே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சீசன் அப்படிங்கிறது ரொம்பவே வேரி ஆகுது. முன்னாடி வந்து சம்மர் சீசனில் அதிகமான ஹாட்னஸ் அண்ட் வின்டர் அப்படிங்கிறப்போ ரொம்ப சில்னஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் நம்ம பார்க்கவே இல்லை. மாறி மாறி எல்லாமே நடக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மரங்கள், அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஈரத்தன்மை, அதனால தான் அதிகமான ஒரு ஆக்சிஜன் அப்படிங்கிறதும் வெளிவரதுனால இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த லிட்டர்ஸ் வச்சு இப்படி நம்ம வந்து வெளியே போயிட்டு எந்த ஒரு மெனியூஸும் இது பண்ணணும்னு தேவை கிடையாது. கீழே இருக்கக்கூடிய லிட்டர்ஸ் எல்லாமே வச்சு யூஸ் பண்ணலாம். இதுவே இந்த இடத்துக்கான ஒரு மல்ச்சிங்காகவும் இருக்குது. ரொம்ப டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்குது. அப்புறம் அதிகமான மைக்ரோப்ஸ், இப்போ வந்து நம்மளுடைய சாயிலுக்கு தேவை, ஒரு சாயிலில் வந்து நியூட்ரிஷன் அப்படிங்கிறதே அதிகமாக இருக்கணும்னா அதில் இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப நெசசரி. இந்த இடத்துல ஈரத்தன்மை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதுனால மைக்ரோப்ஸ் அப்படிங்கிறது வளர்கிறதுக்குமே இந்த இடம் வந்து ரொம்ப நல்லா சூட்டபுளாக இருக்குது. இந்த மியாவாக்கி ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட கெனோப்பிலாம் வந்து எவ்வளோ டென்ஸாக இருக்குது அப்படிங்கிறது வந்து அனுப்பிச்சுடுங்க. இந்த மியாவாக்கி ஃபாரஸ்டோட கெனோப்பி வந்து எவ்வளோ டென்ஸாக இருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியுது. இந்த இடத்துக்கு ரெயின்ஃபால் அப்படிங்கிறது எவ்வளோ அதிகமாக வந்தாலுமே சரி, கெனோப்பி டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால தண்ணி அப்படிங்கிறது இது ரீச் ஆகிறது கரெக்டான ஒரு போதுமான அளவுக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதனால் இன்னும் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மழை வருது அப்படிங்கிறப்போ சாயில் எரோஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல அதுக்கான பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது. கரெக்டான தண்ணி, மண்ணுமே நமக்கு எதுவும் இதாகி போகாது. இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் லீச் ஆகாமல் அதே இடத்துல இருக்கிறதுனால பிளான்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்க முடியும். உடனே இப்போ ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப நெசசரியான ஒன்று. எவ்வளோ வந்து இப்போ இருக்கிற ஒரு கண்டிஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலைஸ்டு ஹியூமன்லேருந்து நம்ம எல்லாமே இப்போ எப்படி மாறிச்சுன்னா ஹியூமனைஸ்டு நேச்சர் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னா வந்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸில் தான் இப்போ நேச்சர் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கவே கூடாது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்மளுடைய நியூ டெக்னாலஜி அண்ட் இன்வென்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருந்தாலுமே நேச்சர் அப்படிங்கிறது வந்து ஒன் ஆஃப் த ரொம்பவே நெசசிட்டியான ஒன்று. பார்த்தீங்கன்னா அதுக்கு இடத்துல வந்து மரங்கள் அப்படிங்கிறது நம்ம வளர்க்கணும். ஆனால் அதுக்கு எதிர்மாறாக என்னென்னா நம்ம வளர்த்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். மவுண்டெயின்ஸ் ரீஜன்லையும் பார்த்தீங்கன்னா இருக்கிற மரத்தெல்லாம் விட்டுட்டு ஃபுல்லு டீ காஃபி அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கமர்ஷியல் இதுக்காக பிளான்டேஷன் கிராப்ஸ் மாதிரி மாற்றிடுறாங்க. மரம் இருந்தால் தான் வந்து மழை அப்படிங்கிறது நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சுக்கிட்டு வந்து ஒன்று. அதுக்காக வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம மரம் வளர்க்கணும் அப்படிங்கிறது நெசசரி. ஒரு ஆள் மனுஷன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பில்லியன் ஆஃப் பாப்புலேஷன் அப்படிங்கிற இருக்காங்க. அப்படிங்கிறப்போ ஒருத்தவங்களும் மழை வச்சாலே போதுமானதாக இருக்கும் நம்ம இந்தியாவுக்கு. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இருக்கிறதுனால இங்கே அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகி அவங்களுமே இங்கே இந்த அமைப்பிலே பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே அதிகமாக ட்ரீஸ் எல்லாம் நட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா மரங்களின் நண்பர்கள் அதிகமான குழந்தைங்களும் வந்து ஏன்னா நடுறாங்க. ஒரு பர்த்டேக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டிலேருந்து சார்பாக இப்போ இந்த மரங்கள் நடுறது அப்படிங்கிறது யூஸ்வல் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இயர்லி எல்லா டைமே வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் எடுக்கிற இந்த இனிஷியேட்டிவ் ஸ்டெப்ஸ்க்கு மற்றவங்களும் வந்து இன்னும் ஹெல்ப் பண்ணிங்க அப்படிங்கிறதுனா ரொம்பவே இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.